இந்த சேட்டோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ தான் அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் போய் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு குத்துவார், அவன் வந்து எங்கேயோ பறந்து போய் விழுவான். அந்த ஹீரோ வந்து இவங்க நிறைய எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருந்தாலுமே வந்து ஹீரோவோட பவரில் வந்து டோட்டலாக வந்து வேறு லெவலில் இருக்கும் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஹீரோ மேலே இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற இளவரசர்கள் மாதிரி வந்து ஹீரோ கிடையாது. ஹீரோவுக்கு வந்து அவர் கோபமாயிட்டாருன்னா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இளவரசன் அப்படிங்கிறது வேறு, நார்மல் கேண்டிடேட்டுங்க வேறு, இளவரசனாகவே வந்து அவரோட டேண்டைனையே க்ரஷ் பண்ணுற அளவுக்கு இவன் ரொம்ப சைக்கோபேத்தாக இருக்கான்னா, அப்போ இவன் நம்மளையெல்லாம் என்ன பண்ணுவாங்கிற அந்த மாதிரி ஹீரோ மேலே வந்து இவங்களுக்கு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாங் போய் அவனை அடிக்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டு, நீ என்ன தைரியமாக இருந்தால் வந்து இந்த மாதிரி ஜாங்கோட கை இப்படி பண்ணீங்க, அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா, அவன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான்டா இன்னும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாங் போட்டு அடிச்சிட்டு இருக்கா, இரு உன்னோட கோபத்தை வந்து கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு கேட்குறான், சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போது அந்த எங்ககிட்ட பிடுங்கிட்டு போனீங்களே அந்த எல்லோ டேக்கு அது எங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அது வந்து எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட இல்லையா, அது வந்து பிளேட் கிளான் இளவரசனில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கடுப்பாகும். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கிட்ட இருந்து அதை லவுட்டிட்டு போயிட்டு அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த வாங்கு வந்து பேச ஆரம்பிப்பான். இதில் வந்து மேக்ஸிமம் பேர் எப்படி தான் கேஸ் இருக்கும், வாங்கு பாங்கு ஜாங்கு அப்படின்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவன் வந்துட்டு சொல்கிறான், சரி ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் வந்து ஒரு டீமில் இருக்க முடியும். இப்போது நீங்களே 20 பேர் இருக்கிறீங்க, அப்போ 2 டேக் வந்து அவனுக்கு கொடுக்கணும். அவன் வந்து உனக்கு ஒரு டேக் தான் கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் மிச்சம் இருக்கிற 10 பேர் எங்கடா போவீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க. அவனுக்கு வந்து அப்போ தான் புரிய வருது, அப்போ அவனுக்கு வந்து என்னை வச்சு விளையாண்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட சூழ்நிலை வந்து புரிய வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சீனங்கட்டை இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக். இதனால தான் வந்து அவங்கள பிட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த 20 பேருமே வந்து தேர்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணால் வந்து ஒரு ஃபேக்ஷனுக்கு கீழே 10 பேர் தான் இருக்கணும். ஆனால் இப்போ இவங்க 20 பேர் இருக்கிறங்காட்டி வந்து 2 நேம் டேக் வந்து அவங்களுக்கு எல்லோ டேக்கு. ஆனால் அவன் வந்து ஒரு டேக் தான் கொடுக்குறேன்னு சொன்னான். அப்போ மிச்ச பாதி பேர் வந்து வேஸ்ட், அவங்க வந்து தோற்று போவாங்க. ஜஸ்ட்டு அவன் ப்ளே பண்ணுறதுக்காக வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி புரிஞ்சுட்டு தான் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி எங்களையே வந்து இந்த மாதிரி பிட்ரே பண்ணுவேன், உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது ஹீரோ போய் அடிக்க ஆரம்பிப்பார். அப்படி ஹீரோ அடிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போய் அந்த மினி வில்லனை வந்து ஒரு கிக் விட்ருவான். கிக்கில் வந்து அவனோட ரிப்ஸ் ஏற்கனவே அது லைட்டாக ப்ரோக்கரில் தான் இருக்கும். அதுலேயே வந்து கிக் விடங்காட்டி வந்து அவனுக்கு எலும்பு ரொம்ப வலிக்குது. அவனால் வந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அடைச்சா என்னோடய எலும்பு மட்டும் இந்த மாதிரி உடையாமல் இருந்ததுன்னா நான் ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனால் இப்போ எஸ்கேப் ஆகிறது வந்து ஆப்ஷன்லேயே கிடையாது. இப்போ நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னா வந்து என்னோடய குரூப் மெம்பர்ஸுக்கு வந்து என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஸோ எப்படி பார்த்தாலுமே நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்ருப்பான். அதே சமயத்தில் வந்து அந்த 200வது கேண்டிடேட் வந்துருப்பான்ல அவங்க கூட, அவன் வந்துட்டு இரு நாம் ஏன் வந்து சண்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சுவார்த்தை போயிட்டுருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனுக்கும் கூட ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஜிக்கு கீழே அந்த மெம்பர்ஷிப்பை பிட்ரே பண்ணாங்களா அவங்களும் கூட ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இப்போது ஹீரோவுக்கு கீழே இருக்காங்கள அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் லெவலில் வருவாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல் தான் ஹீரோவுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் எல்லாமே. அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணால் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு போக அதுக்குள்ளே ஹீரோவோட குரூப்பெல்லாம் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த பேச்சுக்கே வந்து இடம் இல்லைன்ட்டு போகும்போது அவன் வந்து டேரெக்டாக ஸ்டார்ட்டமாக வந்து ஹீரோவோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள நினைப்பான், நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தது சரி, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டானா நிராயுதபாய், நீ வந்து நீ அட்டாக் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, டேய் நீ சரண்டரானா அதை நான் ஒத்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் உத்தமம் கிடையாதுறான்னு ஹீரோ போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சுட்டு சே எப்படி அவன் வந்து கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி என்னோடய சபார்டினேட் ஜாங் இருக்காங்களா அவனோட விரலை வந்து உடச்சியாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு விரலை வந்து உடைக்க ஆரம்பிப்பான். அப்படி உடைக்க ஆரம்பிக்கும் போது அவனோட அலறல் சத்தம் தான் வந்து அங்கே அவனோட கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரிய வருது, அதாவது கத்துறது. ஹீரோ வந்து கொஞ்சம் கூட ஒரு கருணையே காட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து 100% வந்து புரிஞ்சுக்கிறானுங்க. எல்லாருமே வந்து இப்போ சரண்டர் ஆயிடுறானுங்க. மேக்ஸிமம் யாருனாலையும் வந்து ஹீரோ கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ண முடியல. இப்படிக்கு எண்ணிக்கையில் அவங்க ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட பத்தாவதுக்கு இவனுக்கு பிட்ரே பண்ணி ஹீரோ கூட சேர்ந்தாங்காட்டி இப்போ ஹீரோட ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கீழே சேர்ந்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு அலைன்ஸ் மாதிரி. அப்போ இவங்க எல்லாமே அவன் போய் ஒரு விரலாக வந்து உடச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி உடச்சிட்டு இருக்கும்போது, டேய் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோடய யங் மாஸ்டர் வந்து உன்னை சும்மா விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஹீரோ கிட்ட வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுவான்.
அது பேசிட்டு என்னதான் இருந்தாலும் எங்களோட இளவரசன், அதாவது ஸ்வாட் கிளான் இளவரசன்னு சொல்லுவோம், அப்புறம் திடீர்னு வந்து பிளேட் கிளான் இளவரசன், இப்படி மாற்றி மாற்றி வந்து மான்வால் மாறிட்டு இருக்குது. நம்ம ஸ்வாட் கிளான் இளவரசனே வச்சுக்கலாம். ஏன்னா மான்வால் வந்து இப்போ அப்படி தான் வந்து கொடுத்தாங்க. இப்போ நான் சாப்டர்ஸ் படிக்கும்போது அவனை வந்து பிளேட் கிளான் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாங்க. அதனால் இப்போ நம்ம ஸ்வாட் கிளான் இளவரசன் பற்றி அவன் பேசிகிட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஸ்வாட் கிளான் இளவரசன்கிட்ட வந்து ஃபேக்ஷனில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் பயந்துக்குவான், ஏன்னா வந்து விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா, சரி வார்னிங் கொடுத்ததுக்கு நன்றிடான்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அவனை அடி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது, அடைச்சா நான் எப்படி இதை மறந்தேன், அந்த பாய்சன் கிளான் இளவரசனோட எலும்பு பூரா நொறுக்கி அவனோட டேண்டைனவே க்ரஷ் பண்ணது இவன் தானே, சார் நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க ஹீரோ வந்து அவனை போட்டு இந்த மாதிரி அடிச்சிட்ருக்க. அதே சமயத்தில் வந்து ஜி வருவான். ஜி வந்துட்டு அவனை என்ன பண்ண அந்த மினிவில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நான் ஏற்கனவே வந்து கையாண்டுட்டேன், இப்போ வந்து பேச முடியாத மாதிரி அவனை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது 2 பேரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ அந்த 200வது கேண்டிடேட் மட்டும் டேமேஜ் பண்ணலாம். அங்கே இருக்கிற அந்த மினி வில்லனையும் வந்து அவரோட விரலை பூரா உடச்சிட்ருக்கு. அவனாலேயும் வந்து அவனால் கத்த முடியாது, ஏன்னா அவனோட ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாமே வந்து லாக் ஆகிருக்கும். அவர் மாதிரி மணங்கிற மாதிரி இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, என்னக்கண்ணா இதுக்கே வலிக்குதா, இப்போ தான்டா நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஒரு விரலை வந்து உடச்சி விளையாண்டுருப்பார். இவனுக்கு வந்துட்டு நான் சும்மா விட மாட்டா, நான் வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பான். ஏன்னா அவனால் பேச முடியாது, அவங்க அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பொல்லிர்னு ஒரு அப்போ போயிட்டு, ஏன்டா உனக்கு என்ன தெரியும் வந்து நான் இல்லாதப்போ என்னோடய ஆட்கள் மேலே வந்து கை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு கீழே அந்த மினி வில்லனுக்கு கீழே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி பயப்படுறாங்க. அடைச்சா நாங்கள் தான் ஆக்சுவலாக அந்த விஷயத்தையே பண்ணினுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, நான் இந்த மாதிரி லீடராக உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறது என்னென்னா, அங்கே இருக்கிறானுக்கு பாரு, அவனோட ஒரு காலை உடச்சிட்டு அவனோட கையில் இருக்கிற எல்லா வரலையுமே வந்து உடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களால வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த விஷயம் நடந்துகிட்ருக்க ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகும்போது அந்த கீழே இருக்கிற மினி வில்லனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சாக நடந்தால் வந்து எந்திரிச்சு அட்டாக் பண்ண வர, இப்போ அதோடைய அது வந்து பாங் பார்த்துட்டு கத்துவான். இப்போ அதோடய அங்கே சீன் கட்டாக இருக்குது. சீனை கட்ட எங்கள் ஸ்வாட் கிளான் இலவசம் வந்து அந்த டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பான். இது வந்து குரூப்பாக பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு வந்து தெரியுது, நான் கரெக்டாக பண்ணாலே வந்து இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட இருந்துட்டு கேட்பான், ஏதாவது தப்பாக படுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கள் மாஸ்டர் ஆக்சுவலாக நான் வந்து வாட்ச் பண்ணேன், ஆனால் எனக்குமே வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், ஒரு சின்ன லேகும் கூட இல்லை, ஆனால் இது வந்து நார்மலாக தான் வந்து எனக்கு தென்படுது, இதில் எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ரீசனாக இருக்கும், சரி நான் மறுபடியும் இந்த புக்கை வந்து நல்லா தரவாக வந்து ரீட் பண்ணிவிட்டு ஏதாவது வித்தியாசமாகுதான்ட்டு பார்க்கலாமான்ட்டு அந்த ஸ்வாட் கிளான் இலவசம் வந்து பார்த்துட்ருப்பான். அதே சமயத்தில் வந்து ஒருத்தன் வந்து மாஸ்க் போட்டு வருவான். இவன் வந்துட்டு யார்ரா நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் எங்கள் மாஸ்டர் 200வது கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஓ நீயா, சரி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நான் அனுப்பிச்சி விட்ட வேலை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஏற்கனவே அந்த வேலையெல்லாம் வந்து கையாண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சபார்டினேட்ஸ் எல்லாம் வந்து அவனோட ஆட்கள்லாம் வந்து தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது வந்து சரி இது யார் அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து ஹீரோ, என்னால் வந்து நம்பவே முடியல, அவன் வந்து நார்மலான கேண்டிடேட், அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள், நீ எப்படி வந்து இவனை டேக் டவுன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னால் வந்து அவனை டேக் டவுன் பண்ணியிருக்க முடியாது, ஆனால் இதுக்கு இருந்த ஒரு முக்கியமான ஹெல்ப் வந்து இந்த மினி வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடி வந்து அவன் காட்டும் போது தான் தெரியுது, இவன் வந்து ரிவர்ஸ் பிளட் டீமனாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனும் பார்க்குறான். அந்த டெக்னிக் வந்து நம்மளை உடம்புல ஓடுற ரத்தத்தோட அந்த ஃப்ளோவை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். இது மூலம் வந்து நமக்கு ரா ஸ்ட்ரென்த்து வந்து ஜாஸ்தியாகும், ஸ்பீடு இதெல்லாமே ஜாஸ்தியாகும். ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் என்ன வந்து, அந்த எஃபெக்ட் வந்து ஹியூமனுக்கு வந்து ஒரு போதை தர்ற மாதிரி, அது அவன் கண்டினியூஸாக அவன் யூஸ் பண்ண வந்து அது அவன் பாடி வந்து கரெக்ட் பண்ணி, அவன் பாடி மட்டும் இல்லை அவனோட மைண்டையும் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு சைக்கோபேத்தாக வந்து சேஞ்ச் பண்ணிடும். அதனால் இந்த டெக்னிக் வந்து அந்த கிளான்லேயே வந்து ஃபர்பிடன் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த டெக்னிக் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு அப்படின்னா இவன் அதை யூஸ் பண்ணி கிறுக்குத்தனமாக 2 பக்கத்துலேயும் வந்து தாக்கும் போது இதில் ஹீரோ வந்து இறந்துட்டானா, சரி இதுதானே அவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அவன் இன்னும் இறக்கலை சார், அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, சரி எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு தான் போனோம், ஆனால் இப்போதைக்கு வந்து என்னால் வந்து முடிஞ்சதை விஷயம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட கையில் வந்து ஒரு பிளேடு கியூவை வர வச்சு அவன் வந்து அந்த அவனோட கையை வந்து வெட்டிடுவான். வெட்டினதுக்கப்புறம் அச்சா இதில் நிறையா ரத்தம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிறவங்களாம் பார்த்துட்ருப்பாங்க. நான் உன்ன மாதிரி கிறுக்குத்தனம் பண்ண மாட்டேன்டா, அந்த மாதிரி டேண்டைனெல்லாம் க்ரெஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நீ இப்படி பண்ணதுக்கு வந்து நான் சும்மா விட மாட்டேன், என்னை எதிர்த்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து மாஸ்க்கு கழட்டுவான். அப்படி மாஸ்க்கு கழட்டும் போது தெரியுது அது 200வது கேண்டிடேட்டு. என்றா அவன் இங்கே இருக்கா, அப்போ நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மாஸ்க் போட்டிருக்கிறது ஒரே பஞ்சு தான். இவன் எங்கேயோ போய் பறந்து விழுக இப்போ தான் மாஸ்க் கழட்டும் போது தெரியுது அது வந்து ஹீரோ. அதுக்கப்புறம் அங்கே மயக்கம் போட்டிருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்த அவனோட கீழே இருக்கிற அந்த சபார்டினேட்ஸ் எல்லாம் வந்து எந்திரிக்காங்க. இதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, நான் எப்போவும் எந்திரிச்சிருக்கணும், எப்படா எந்திரிக்கும்ன்ற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது வந்து நான் பையனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு பொண்ணு தான் கைஸ். அந்த டீமில் வந்து ஒரே ஒரு கேர்ள் இருப்பாள். அதுக்கப்புறம் எப்பட்றா ஆனால் அவனோட வாய்ஸ் அப்புறம் 200வது கேண்டிடேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேனோ தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். அவனோட வாய்ஸ் காப்பி பண்ணி ஹீரோவுக்கு வந்து அதை கோட்டிங் பண்ணங்காட்டி ஹீரோட வாய்ஸ் வந்து 200வது கேண்டிடேட் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஹீரோ வந்து அவரோட வாய்ஸ்லேயே வந்து நார்மலாக பேச ஆரம்பிப்பார். அப்படி பேச ஆரம்பிக்கும்போது, ஏண்டா அந்த நேம் டேக் கேக் தான் நான் இங்கே வந்தேன், இந்த மாதிரி என்ன தெரியுமா தான் வந்து என்னோடய ஆட்களை வந்து நீ இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு கீழே இருக்கிற ஒரு அடியாள் மாதிரி நினைக்கிறேன், ரைட் ஹேண்டு மாதிரி, அவன் வந்து இந்த மாதிரி உனக்கு என்ன தெரியுமா வந்து எங்களையே பிட்ரே பண்ணியிருப்ப, நீ எப்பட்றா அவங்கள கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்குமே வந்து நேம் டேக்ஸ் தேவைப்படுது தேர்ட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணணுன்னா. இப்போ இவன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வர அவன் வந்து ஒருத்தனை வந்து தடுக்கிறான். இல்லைடா அவங்ககிட்ட போய் அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். என்ன தான் இந்த ரிவர்சல் பிளட் டீமன் டெக்னிக் வந்து ஃபர்பிடன் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அது வந்து பல மடங்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்படிக்கு இது யூஸ் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் வர ஒரு மார்ஷல் ஆர்ட் தான். அவனையே வந்து இவன் ஈஸியாக டேக் டவுன் பண்ணியிருக்கான்னா அப்போ அவனோட பவர் வந்து எந்த நிலமையில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் ஹீரோ பக்கத்தாடி போகிறக்கே வந்து யோசிச்சுட்டு இருக்க, டே போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் போய் அட்டாக் பண்ண போயிடுவான். அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அதை வந்து ஈஸியாக வந்து தடுத்து நிறுத்திட்டு இவன் எப்பட்றா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரே பஞ்சு விட்றாரு. அவன் வந்து தள்ளி போய் வந்து நிற்கிறான். அந்த புஷ்லேயே வந்து அவன் ரொம்ப தூரம் வந்து தள்ளிட்டு வந்துடும் அந்த ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் சரி நான் இப்போ தான் ஆரம்பித்தேன், இப்போ கன்டினியூ பண்ணலாமான்னு ஹீரோ போய் அவனை அட்டாக் பண்ண போக அப்போ வந்து நேனா வந்து ஒரு விஷயம் சொல்லுது, இந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு கொடூரமான ஆர்எஃப் ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டே கீழே படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாங்கு அப்புறம் வாங்கு அப்புறம் அந்த ஃபீமேல் எல்லாருமே வந்து கீழே வந்து படுத்தா வந்து பயங்கரமான QI ஃபோர்ஸ் வந்து அவங்கள தாண்டி வந்துருக்கும். அதில் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து பயங்கரமான அடிபட்டுருக்கும். ஆனால் அவங்க தப்பிச்சிருவாங்க. அது டேரெக்டாக ஹீரோ கிட்ட போக ஹீரோ வந்துட்டு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இவனோட பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது QIயில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அதை நிறுத்தணும் வந்துட்டு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எந்திரிச்சிட்டியாடா, இதுக்கு இவ்வளோ நேரம் அவனுக்கு ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எந்திரிப்புன்னு சொல்லி காத்துட்டு இருந்தியா, ஆமாடா நான் வந்து நீ எந்திரிப்புன்னு சொல்லி தான் காத்துட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ நேரம் உனக்கு அது தேவைப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து என்னை கடுப்பை கிளப்பிட்ட, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து அட்டாக் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணுற நிலமையில் வந்து நிற்பாங்க. அப்போ வந்து இந்த ஸ்வாட் கிளான் எலோரேஷனுக்குமே தெரியும் ஹீரோ வந்து ஒரு நார்மலான கேண்டிடேட் கிடையாது. அவனோட பவர் எல்லாமே வந்து அவன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதோட இப்போ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இவனோட ஒரு முடிவு என்ன எடுத்திருப்பானா வந்து ஹீரோவோட ஒரு கையை வந்து வெட்டி எடுத்துடலாம்னு சொல்லி தான் முடிவு பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா நம்ம கேண்டிடேட் சக்ஸருக்கு நிற்கோன்னா நம்ம ஃபுல் பாடி பார்ட்ஸில் வந்து அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும், கை கால் எதுவுமே போயிடக்கூடாது. ஒரு கை உனக்கு போய் ஒரு லெக் உனக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது உடல் உறுப்பு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா வந்து நீ அந்த கேண்டிடேட் சக்ஸருக்கு வந்து நிற்க முடியாது. அதுவும் வந்து இந்த டிமானிக் ரூலில் வந்து வரும் அடுத்த சக்ஸராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் இவன் என்ன ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் இவன் கையை வெட்டிடுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 2 பேரும் வந்து சண்டை கட்ட ஆரம்பிக்கும் போது அவன் வந்து இந்த மாதிரி சொல்லுவான், டேய் அந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ் டெக்னிக் தானே யூஸ் பண்ண போகிற, அது வந்து இம்பர்ஃபெக்ட் டெக்னிக்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு இந்த டெக்னிக் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினைப்பார், அப்படின்னா இவனுக்கு அந்த ஆன்செஸ்டரோட டெக்னிக் பற்றி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவன் வந்துட்டு அவனுக்கு அதெல்லாம் தெரியல, ஜஸ்ட்டு ஃப்ளூக்கில் தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் பர்ஃபார்ம் பண்ண டெக்னிக் வந்து நீ மிமிக் பண்ணுறக்கு ட்ரை பண்ணியிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனோட மூளை இவ்வளோ லெவலில் தான் இருக்கா, நானும் கூட என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி சரி நம்ம பெட்டு வச்சுக்கலாமா, நீ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணின்னு வையேன் 5வது மூளை வந்து உன் கை வந்து வெட்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி நான் வந்து பெட் கட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கேன், நான் வந்து இதில் 5 மூவ் வந்து கடந்து என்னோடய கை வந்து வெட்டப்படலைன்னா உன்னோட நேம் டேக் வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட 4 நேம் டேக் இருக்குது, அதனால் ஃபேராக இருக்கணும், நீ வந்து அதில் தோத்துட்டீங்கன்னா உனக்கு கீழே இருக்கிறான் பாரு ஜி, அவன் எனக்கு கீழே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜி இருந்துட்டு இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து அது கேட்டோன்னே வந்து ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவனோட சபார்டினேட்டிவோ கேட்குறங்காட்டி ஹீரோ வந்துட்டு டேய் நீ வாய் ரொம்ப பேசுகிற சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து அட்டாக் பண்ண வருவான். அட்டாக் பண்ண வரும்போது இப்போ ஹீரோ அவனுமே வந்து மாற்றி சண்டை கடிக்கிறாங்க. அவன் வந்து பிளேட் டெக்னிக் யூஸ் பண்ணுவான்.
ஹீரோ வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து தடுத்தாலுமே வந்து அவன் வந்து மறுபடி இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு போய் ஹீரோ அட்டாக் பண்ண அதுலேருந்துமே வந்து ஹீரோ வந்து தப்பிச்சிடுவார். தப்பிச்சு இவன் வந்துட்டு நான் வந்து எதிர்பார்க்கவேல்றா, இந்நேரம் உன் கை வந்து வெட்டி இருக்கணும், நீ வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அவரோட ஆன்செஸ்டரோட டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவார். இது வந்து நார்மல் டெக்னிக் கிடையாது. இப்போ இவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாரு, இதுவே வந்து ஒரு அந்த டெக்னிக்லேருந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரி தான். அதை விட ஹீரோ கற்றுக்கிற டெக்னிக் வந்து பல மடங்கு வந்து பவர்ஃபுல். ஆனால் ஹீரோ வந்து அது ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்டாண்ட்ஸ் தான் படிச்சிருப்பார் அந்த 2 ஃப்ளோரில். இன்னும் நிறையா ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஹீரோ ஃப்ளோர் போக தான் வந்து அதை கற்றுக்கிட்டு மாஸ்டர் பண்ண முடியும். ஆனால் இதுவே வந்து அந்த ஸ்வாடா டெக்னிக் வந்து சப்ராஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தான். இதையே யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாரு, வெறியோடு தான் அட்டாக் பண்ணுவார். அதில் வந்து இவனுக்கு சில உடம்புல வந்து காயங்கள் ஏற்படுது, கொஞ்சம் இல்லை நிறையாவே வந்து ஏற்படும். இவனாலையுமே வந்து நம்ப முடியல, இவன் எப்படி என்னோட இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கும் மட்டும் புரியாது. அப்புறம் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எப்பட்றா இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவனும் அந்த ஸ்வாட்லேண்ட் இளவரசனோட கையை வந்து ஹீரோ எடுத்துடுவார். எடுத்தோடனே வந்துட்டு இவனுக்கு ஷாக்கு, அவனுக்கு கீழே இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஷாக்கு. ஏன்னா நீங்கள் அந்த கண்டஸ்டண்ட்டாக வந்து 3rd டெஸ்ட்லேயே தான் கலந்துக்கலாம், ஆனால் அவங்களால வந்து சக்ஸஸருக்கு நிற்க முடியாது அந்த மாதிரி உடல் பாகம் வந்து இல்லாமல் போச்சுன்னா. அதுக்கப்புறம் இவனுக்குமே வந்து இந்த மாதிரி என்னால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவனோட சின்ன வயசுலேருந்து அங்கே இருக்கிற இவனை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லா இளவரசர்களுமே வந்து அவங்க கிளானில் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஹார்டான ட்ரைனிங் தான் கொடுத்து அவங்கள வளர்த்திருப்பாங்க. எப்படி அந்த சவுண்டு கிளான் அவளுமே வந்து இது வரைக்குமே வந்து ஃபீமேல் கேண்டிடேட் சொல்லி அவளை மட்டமாக பார்ப்பாங்க. அப்புறம் பாய்சன் கிளான் அவனோட கிளானில் வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட கிளானை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஸ்வாட் கிளானில் வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஹார்டாக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இவனுமே வந்து அவனோட வாழ்க்கையை வந்து ட்ரைனிங்காக வந்து அர்ப்பணிச்சிருப்பான். இவனு மட்டும் கிடையாது கைஸ், அங்கே இருக்கிற எல்லா கிளானுமே வந்து அவங்களோட சக்ஸஸராக வந்து மாற்றுறக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹார்ட் ஒர்க்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இவனும் வந்து இந்த மாதிரி அவனோட எல்லா டெக்னிக்கும் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பான். இவங்ககிட்ட இருக்கிற ஒரு டெக்னிக் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற ஒரு ஆள் மட்டும்தான் கற்று வச்சுருப்பாங்க, அதையவே இவன் கற்று வச்சுருப்பான். அப்படி இருந்துமே வந்து ஹீரோ வந்து இவனை வெட்டிகிட்டு இருக்க இவனாலையும் வந்து ஏற்றுக்க முடியாமல் போகுது. இப்போது அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒரு மாதிரி அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. ஏன்னா இவனோட பவர் பார்த்து தான் வந்து அங்கே இருக்கிற சில பேர் வந்து இவனையுமே வந்து இவனுக்கு கீழே வந்து நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு நேம் டேக் இருக்காது, 4 நேம் டேக் இருக்குதுன்னா இவன் 4 இன்ஸ்ட்ரக்டர் வந்து தோக்கடிச்சிருக்கணும். அப்போ இவன் எவ்வளோ பவர்ஃபுல் நினச்சி பாருங்க கைஸ். அவனே வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு வந்து போட்டு தள்ளியிருப்பார். இப்போ அங்கே இருக்கிற கேண்டிடேட்லேயே வந்து ஹீரோ தான் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பான் கேண்டிடேட் லெவலில் மட்டும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த ஷார்ட்லேண்ட் இலவசக்கு எடுத்தா வந்து எங் மாஸ்டர் உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தாடி போக அவன் வந்து அந்த ரத்தம் வந்து அதிகமாக வலியாமல் இருக்குது, அவனோட பிளட் ஃப்ளோ வந்து அவன் கியூவை யூஸ் பண்ணி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பான் அந்த ஷார்ட்லேண்ட் இலவசம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு செல்லம் எங்கே வர்றீங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வையா இவனோட கழுத்து வந்து இப்போ துண்டாக வெட்டப்படும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அவன் மிரட்டிகிட்டு இருக்க. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இப்போது ஹீரோ மேலே வந்து ஒரு பயம் உண்டாக ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோ வந்து அவனோட சபார்டினேட்ஸை வந்து தொட்டதை வந்து ஹீரோ வந்து இதுவரை யாரையும் வந்து சும்மா விட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஏற்கனவே பரவிட்டு இருக்க. இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த மினி வில்லனை வந்து போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்லேண்ட் கையை வெட்டினுங்காட்டி வந்து இப்போது எல்லாத்துக்கும் வந்து ஹீரோ மேலே வந்து ஒரு பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இனிமேல் இவனுக்கு கீழே இருக்கிற மேலே வந்து தொட்டால் நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோ வந்து ஒரு பயத்தை வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தோட மனசுலையுமே வந்து விதைச்சிருவார். அப்படி இவங்க வந்து பதட்டமாக நின்றுட்டுருக்க இதோடையே இந்த பார்ட் முடியுது கைஸ். ஆக்சுவலாக நான் 5 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்குமே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓவர் டீட்டெயில் நான் வந்து மேலோட்டம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து என்ன ப்ரோ உங்களோட வாய்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் வந்து முக்கியமாக அந்த ஒரு சாப்டர் சொல்கிறேன். அந்த சாப்டரில் முக்கியமான கான்செப்ட் என்ன, இப்போ வந்து அவன் கையை வெட்டுறான்னா வந்து இந்த மாதிரி ஒரு மூவ் யூஸ் பண்ணி கை வெட்டுறான், இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி கை வெட்டுறான், அப்புறம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இதெல்லாமே வந்து கவர் பண்ணிடுறேன். மற்றபடி வந்து அவனுக்கு வருவானுங்க, அவனுக்கு வந்து இதுவே பேசிகிட்டு இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட நான் பேசினா அதுவே ஒரு 3 நிமிஷத்துக்கு போகும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பானுங்க, என்றா எப்படி போச்சு இப்படி போச்சுன்ட்டு இவனுக்கு மாற்றி மாற்றி அவனுக்குள்ளே இருக்கிற மெயின் கேரக்டரை தவிர்த்து மினி கேரக்டரே வந்து இத்தனையான பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ நான் அதனால தான் வந்து குயிக் அண்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாகவும் அது மட்டும் இல்லாமல் கதையை வந்து உங்களால் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் ரொம்ப ஜாஸ்தியான டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து தேவையே இல்லாத ஒரு டைலாக் தான்.
ஸோ கைஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் வரைக்கும் பாய் கைஸ்.